ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம வீட்டு தோட்டத்துல ரொம்ப ஈஸியா வளர்க்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்னா அதுல கோவக்காயும் ஒண்ணு. பெருசா நம்ம பராமரிப்பு அப்படின்னு பண்ண தேவையில்லை. இதை நம்ம எப்படி உற்பத்தி பண்ணணும், விதைகள் மூலயமா உற்பத்தி பண்றோம் அப்படின்னா எத்தனை நாள்ல காய் பிடிக்கும், இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் என்ன, என்ன சீசன்ல இதை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான டீடைல் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்குங்க. க்ரோ பேக், சீட்ஸ், ட்ரெயின் செல் மேட், பயோ ஃபர்டிலைசர்ஸ், இப்போ விதை கிழங்குகளும் கிடைக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சுருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். கோவக்காயை பொறுத்தளவுல இதுல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க. இரும்பு சத்து, புரதச்சத்து, இது எல்லாமே நிறைய இருக்கு. இது இல்லாம பீட்டா கேரட்டின் அதிகமா இருக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, அதுக்கப்புறமா நீரிழிவு நோய்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல மருந்தா இருக்கு. அதே மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸ் பாத்துட்டீங்கன்னா அந்த ஒரு 8 மாசம் 9 மாசம் ஆகும்போது காலில எல்லாம் நீர் கோர்த்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய இரும்பு சத்து குறைபாடை சரி பண்றதுக்குமே ஹாஸ்பிட்டல்ஸ்லயே இந்த மாதிரி கோவக்காய் ரெகுலரா சாப்பிட சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு சத்து இருக்கக்கூடிய கோவக்காய் நம்ம உற்பத்தி பண்றதும் ரொம்ப ஈஸி. இதை விதைகள் மூலியமாவும் உற்பத்தி பண்ணலாம், கட்டிங்ஸ் மூலியமாவும் உற்பத்தி பண்ணலாங்க. விதைகள் மூலியமா நீங்க போடுறீங்க அப்படின்னா அது வளர்ந்து உங்களுக்கு காய் பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிரும். அதே மாதிரி அந்த விதைகள் மூலியமா வளரக்கூடிய காய் பார்த்துட்டீங்கன்னா கசப்பு தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். இதுவே நம்ம கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வச்சு ஒரு 6 மாசத்துல நமக்கு காய் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனா இதுல வரக்கூடிய காய்கள் அந்த அளவுக்கு கசப்பு தன்மை இருக்கிறது கிடையாது. இப்போ நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கறவங்க பாத்துட்டீங்கன்னா நாட்டு கோவக்காய் கசக்கும், ஹைபிரிட் கோவக்காய் விதைகள் இருந்தா தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா இதுல நாட்டு கோவக்காய், ஹைபிரிட் கோவக்காய் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்குறாங்க. அந்த தோட்டத்துல வளர்க்குறவங்க எல்லாம் இந்த கட்டிங்ஸ் மூலியமா வளர்த்து சாகுபடி பண்றதுனால நமக்கு கசப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கிறது இல்ல. இதுவே வேலி ஓரங்கள்ல தானா வளர்ந்துருக்கும் பாத்தீங்களா கோவக்கொடி, அது விதைகள் மூலியமா வளர்ந்த கொடியா இருந்துச்சு அப்படின்னா அதுல வரக்கூடிய காய்கள் ரொம்ப கசப்பு தன்மை அதிகமா இருக்குங்க. நம்ம தோட்டத்துல இந்த 2 முறையிலுமே உற்பத்தி பண்ண செடிகள் இருக்கு. ஆரம்பத்துல நான் விதை மூலியமா வளர்த்த கொடி பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் வரைக்குமே வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் 1-2 பூக்கள் வைக்க ஆரம்பிச்சுது. இந்த கொடியை நான் மெயினா கட்டிங்ஸ் போடுறதுக்காக மட்டுமே வச்சு வளர்த்திட்டு இருக்கேன். அந்த கட்டிங்ஸ்ல இருந்து உற்பத்தியான புது புது செடிகள் 6 மாசத்துலயே பூக்க ஆரம்பிச்சிருதுங்க. நாம வீட்டு தோட்டத்துல இல்லைன்னா மாடி தோட்டத்துல வளர்க்கணும் அப்படின்னா கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த கட்டிங்ஸ் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல முதிர்ச்சியான ஒரு கொடி இருக்கு அப்படின்னா அந்த கொடியோட வேர் பகுதியில பார்க்கும்போது உங்களுக்கு தண்டுகள் ரொம்ப நல்லா திக்கா வளர்ந்துருக்கும். ஸோ இந்த தண்டு குறைஞ்சது ஒரு பென்சில் கனம் இருக்கிற மாதிரியான தண்டுகள் வச்சிங்க அப்படின்னா குறைஞ்சது 7 நாள் இல்ல 10 நாளுக்குள்ளேயே செடிகள் வளர ஆரம்பிச்சிடும், நல்லா துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நாம பெரிய குச்சி தான் வச்சு பதியம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெறும் ஒரு 3 இன்ச் சின்ன குச்சி கிடைச்சது அப்படின்னாலுமே அதை நீங்க மண்ணில் பதிச்சு வச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாவே துளிர் வர ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நாம கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்குறோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டிங்க்கும், அதாவது ஒரு இடத்துல நம்ம கட் பண்றதுக்கும் இன்னொரு இடத்துல நம்ம கட் பண்றதுக்கு இடையில ஒரு சின்ன கணு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இலைகள் தளிர் வருது அப்படின்னா அந்த கணுக்கள் இருந்துதான் தளிர் வரும். ஸோ அந்த இடம் கீழே மண்ணில் போகாத மாதிரி கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து பதியம் வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல சீக்கிரமாவே துளிர் விட ஆரம்பிச்சிடும். நாம கீழே வச்சிருக்கக்கூடிய அந்த குச்சி இருக்கு இல்லையா, அந்த இடம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேர் வளர வளர அந்த இடம் கொஞ்சம் கிழங்கு பகுதி மாதிரி நல்லா உருண்டையா வர ஆரம்பிச்சிருங்க. அடுத்ததா இதுக்கான தொட்டி சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு 9 பேக் இருந்தாலே போதும். இது ரொம்ப பெரிய கொடியா போகாது, கீழேயும் வேர் ரொம்ப ஆழமா போகாதுங்க. ஓரளவுக்கு நமக்கு கத்தரி செடி, மிளகாய் செடியெல்லாம் எப்படி சின்ன வேரா இருக்கும் அதே மாதிரிதான் இதுக்கு சின்ன வேர் தான். ரொம்ப பெரிய பேக் நமக்கு தேவையில்லை. 9 பேக்ல வைக்கலாம். இல்ல உங்களுக்கு நிறைய அறுவடை கொடுக்கணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 12 பேக்ல வச்சிங்கனாலே ஒரு கொடிக்கு ஒரு பேக் போதுமானதா இருக்குங்க. இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு நம்ம பாத்துட்டோம்னா மண் கலவையை பொறுத்தளவுல கொஞ்சம் லூசா இருந்தா நல்லா இருக்கும். கோவக்காய்க்கு மட்டும் இல்ல, கொடி வகைகளை பொறுத்தளவுல உங்களுக்கு வேர் கொஞ்சம் ஃப்ரீயா வளர வளரதான் உங்களுக்கு மேல செடிகள் நல்லா படர்ந்து வரும். 2 பங்கு கோகோபீட் எடுத்துக்கோங்க, 1 பங்கு மண்புழு உரம், 1 பங்கு மண்புழு உரம் இல்ல அப்படின்னா தொழு உரம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமா பயோ ஃபர்டிலைசர், அதுக்கப்புறமா பஞ்சகாவியம் இருந்துச்சுன்னா பஞ்சகாவியம். எதுக்கு பயோ ஃபர்டிலைசர் அப்படின்னா இந்த வேர் பகுதியில நமக்கு கிழங்கு மாதிரி உருவாகும். அந்த கிழங்கு வேரல்கள் வராம, வேர்ல ஏதாவது பூச்சி தாக்குதல் வராம இருக்கிறதுக்கு பயோ ஃபர்டிலைசர் நம்ம சேர்க்கிறோம். கோவக்காயில நமக்கு 2 ரகங்கள் கிடைக்குதுங்க. ஒண்ணு அந்த குட்டி குட்டியா காய் வரக்கூடிய ரகம், இன்னொன்னு கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஒரு 3 இன்ச்ல வெள்ளரிக்காய் மாதிரி வரக்கூடிய ரகம்.
இது ரெண்டுக்குமே வந்துட்டு காயோட சைஸ் தான் வித்தியாசமே தவிர வளர்ப்பு முறை எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நீங்க புதுசா பதியம் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு சின்ன கட்டிங் கிடைச்சது அப்படின்னா கட்டிங்ஸ் மூலியமாவே இந்த 2 கொடிகளையுமே நம்ம வளர்த்திடலாம். ஸோ கோவக்காயை பொறுத்தளவுல நம்மளுடைய கிளைமேட்ல வளரக்கூடிய செடிகள் தான். இதை வந்துட்டு நல்ல வெயில் படுற மாதிரியான இடங்கள்ல நீங்க வைக்கலாம். நீங்க பந்தலா போடணும் அப்படின்னாலுமே, பந்தல்ல படர விடணும் அப்படின்னாலுமே இந்த கோவக்காய்களை தாராளமா நீங்க படர விடலாங்க. அதே மாதிரி இதுக்கு தண்ணி அப்படின்னா கண்டிப்பா மண்ணில் ஈரம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க தண்ணி விடுங்க. தண்ணி ரொம்ப ட்ரை ஆயிட்டு விடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம 2 நாள் 3 நாள் தண்ணி விடல அப்படின்னா அந்த இலைகள் எல்லாமே வாடி போயிடும். மண்ணுல ஈரப்பதம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து தண்ணி விடுங்க. கோவக்காய் கொடிகளை பொறுத்தளவுல 90% செடிகளுக்கு வந்துட்டு பூச்சி தாக்குதல் வரதில்லைங்க. அதையும் மீறி வருது அப்படின்னா அந்த ஃபங்கல் டிசீஸ் தான் வருது. இலைகள்ல அங்கங்க கருப்பு கலர்ல டாட் டாட்டா வரும். இதை வந்துட்டு நீங்க ஆரம்பத்திலே பாக்குறீங்க அப்படின்னா அந்த இலைகளை அப்புறப்படுத்திடுங்க. இல்ல ஃபுல்லா செடி ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அப்படிங்கும்போது வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்துட்டு வரலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml வேப்பெண்ணெய் வந்துட்டு கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாங்க. அதுக்கப்புறமா இதுக்கான உரம் அப்படின்னு பார்த்தோம்னா மாசத்துக்கு ஒரு தடவை அடி உரமா கொடுக்கறதுக்கு மண்புழு உரம் இல்லைன்னா தொழு உரமா அடி உரமா ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு வரலாம். இதுவே நீங்க லிக்விட் ஃபர்டிலைசரா கொடுக்குறீங்க அப்படின்னா 15 நாளுக்கு ஒரு தடவை பஞ்சகாவியம் இல்லைன்னா மீன் அமிலம் இல்லைன்னா நம்ம வீட்டுல தயாரிக்கக்கூடிய என்ன லிக்விட் ஃபர்டிலைசரா இருந்தாலும் பரவாயில்ல, இலைகள் வழியா ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுவாங்க. இலைகள் நல்லாவே ஃப்ரெஷ்ஷா நல்லாவே கொடி நல்லா தளதளன்னு வளர ஆரம்பிச்சிருங்க. நாம கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்குறோம் அப்படின்னா 5 இருந்து 6 மாசத்துக்குள்ளேயே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்ப ஸ்டேஜ்ல பூக்கள் வைக்குது அப்படின்னா அந்த பூக்கள் வந்துட்டு பிஞ்சுகளா மாறாது, பூக்கள் வந்து உதிர்ந்து தான் போகும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஆரம்ப கட்டத்துல வரக்கூடிய பூக்களை வந்துட்டு காயா மாற விடாதீங்க. வரக்கூடிய 1-2 பூக்களை முதல்ல கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய நிறைய பூக்கள் வந்து வரும். ஸோ அந்த பூக்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு காயா மாறுங்க. இந்த மாதிரி பூக்கள் பூக்கிற சமயத்துல புளிச்ச மோர் கரைசல் வந்து அடிச்சு விடலாம். புளிச்ச மோர் கரைசல் இல்லை அப்படிங்கும்போது பெருங்காய கரைசல் நீங்க அடிச்சு விட்டீங்க அப்படின்னாலுமே இந்த பூக்கள் எல்லாமே வந்து காயா மாறிடும். அடுத்ததா கோவக்காய் கொடிகளை பொறுத்தளவுல இது வந்து கொடியா படரக்கூடியதுதான். இதுக்கு வந்து பந்தல் அமைப்பு ரொம்ப முக்கியம். ஸோ பந்தல் உங்களால போட முடியாது அப்படிங்கும் போது ஒரு 2 தொட்டி எடுத்துக்கோங்க. அதுல 2 கம்புகளை ஊனி அந்த 2 கம்புகளுக்கும் இடையில வந்துட்டு நூல் சுத்தி விட்டீங்க அப்படின்னாலே அதுலயே வந்துட்டு கொடி நல்லா படர ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இந்த கொடி வந்துட்டு நல்லா படர்ந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு நிறைய காய்கள் வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொடிகளை வந்துட்டு இடையில இடையில கவாத்து பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த 2G கட்டிங் 3G கட்டிங்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கோவக்காய்களுக்குமே நம்ம இந்த மாதிரி கட்டிங் பண்ணி விடும்போது நிறைய புது தளிர்கள் வரும். கோவக்காய் மட்டும் இல்லாம அதுல வரக்கூடிய இலைகளும் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த கீரைகளை வந்துட்டு பருப்பு போட்டு கடைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நீங்க கீரைகளும் எடுப்பீங்க காயும் எடுப்பீங்க அப்படின்னா 2 கொடியா வளர்த்திக்கோங்க. ஒண்ணு வந்துட்டு கீரை பறிக்கிறதுக்காக மட்டுமே, இன்னொன்னு வந்துட்டு காய் பறிக்கிறதுக்காக மட்டுமே. இந்த 2யுமே நம்ம ஒரே கொடியில இருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது முடியவே முடியாது. நம்ம குடிக்கக்கூடிய சத்துக்கள் வந்துட்டு ஏதோ ஒண்ணுக்கு தான் வந்து போகும். இப்போ இலைகள் நல்லா வளருது அப்படின்னா அதுல வந்து காய்கள் பிடிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதுவே வந்து காய்கள் நிறைய பிடிக்குது அப்படின்னா இலைகள்ல வந்துட்டு பெருசா இலைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நீங்க 2மே யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும் போது 2 கொடியா வளர்க்கறது பெஸ்ட். இதுல அடுத்ததா இந்த கோவக்காய்களை எந்த சீசன்ல நம்ம வந்து பயிர் பண்ணோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கோவக்காய்களுக்கு சீசன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க எப்போ அந்த குச்சிகளை நட்டு வச்சாலுமே உங்களுக்கு சீக்கிரமா தழுத்து வந்துருங்க. இந்த ஆடி மாசத்துல வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல எல்லாம் இலைகள் புதுசா வளர ஆரம்பிச்சிடும். இதுவே நீங்க வெயில் காலங்கள்ல கட்டிங்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 10 இருந்து 15 நாள் வரைக்குமே டைம் ஆகும். அதே மாதிரி அந்த செடிகளுக்கு நம்ம பார்த்து தினமும் தண்ணி கொடுத்து கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நம்ம கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்குறோம் அப்படின்னா பெருசா மெனக்கடல் இல்லாம ரொம்ப ஈஸியாவே அதுவா தானா வளர்ந்து வந்துருங்க. ஒரு தடவை நாம வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு வந்து வருஷ கணக்குல பலன் தரக்கூடிய கொடி தான். ஒரு 6 மாசம் வரைக்கும் தான் நமக்கு வந்து அதை வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா அது லைனா நமக்கு வந்துட்டு காய்கள் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.